லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது கோயம்பேட்டில் எந்த அளவுக்கு கூட்டம் அதிகரித்திருக்கிறது? அப்பகுதியில் போக்குவரத்தை சரி செய்ய காவலர்கள் இருக்கிறார்களா? சக்தி, நடிகரும் தேமுதிக கட்சியினுடைய நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவருடைய நினைவிடம் இருக்கக்கூடிய கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் வரக்கூடிய பொதுமக்களினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு இருக்கிறது. பொங்கல் பண்டிகை ஒட்டி, அதாவது நேற்றும் இன்றும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக வரக்கூடிய பொதுமக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காட்சிகளை ஒளிப்பதிவாளர் தங்கதுரை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது காலை முதலே சென்னை மட்டும் இல்லாமல் பிற மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் விடுமுறை என்பதால் பலரும் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் குடும்பத்துடன் வந்து கொண்டு பொதுமக்களும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். பொதுமக்களுடைய எண்ணிக்கை விடுமுறை நாட்களில் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் தேமுதிக கட்சி சார்பிலும் அதே போன்று காவல்துறையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். காட்சியிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் நீண்ட வரிசையில் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாம் இங்க பார்க்கும்போது கூட திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் கூட வந்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இன்று பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு இருக்கும் என்ற காரணத்தால் வழக்கமாக மாலை 6 மணி வரை மரியாதை செலுத்துவதற்காக பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. இன்று இரவு 9 மணி வரை பொதுமக்கள் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக காவல்துறை மற்றும் நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். கூட்டம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். வெளியில் கட்சி அலுவலகம் வெளியே போக்குவரத்து நெரிசல் எதுவும் இல்லாத அளவுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நாளையும் பொதுமக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற காரணத்தால் நாளையும் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் காவல்துறை மற்றும் தேமுதிக கட்சி அலுவலகம் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறாங்க. சக்தி, ராஜ்குமார், பொதுமக்களை தவிர பிரபலங்கள், தலைவர்கள் யாராவது வந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்களா? அவருடைய நினைவிடத்தில் ஏற்கனவே வந்து அவருடைய இறுதி ஊர்வலம் மற்றும் அவர் இறந்த நாளன்று மரியாதை செலுத்தாத நபர்கள், முக்கிய பிரமுகர்கள், நடிகர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக கடந்த வாரம் வந்திருந்தார்கள். தற்போது பொங்கல் விடுமுறை நேரம் என்பதால் பொதுமக்களுடைய கூட்டம் தான் அதிக அளவுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னை மாவட்டம் மற்றும் இல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்கிறது. அதே போன்று வரக்கூடிய முக்கிய விருந்தினர்கள், திரைப்பிரபலங்கள் யாராவது வந்தால் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகம் மற்றும் நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கேற்ப இந்த இடத்தில் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் திட்டமிடுகிறார்கள். இன்றைய தினம் பொறுத்தவரை பொதுமக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. விடுமுறை நேரம் என்பதால் வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகை விடுமுறை என்பதால் குடும்பத்துடன் பலர் வந்து மரியாதை செலுத்துவதற்காக வருகிறார்கள். கிட்டத்தட்ட அவர் திரையுலகில் இருக்கும் பொழுதும் சரி, அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் பணி இருக்கும் போதும் சரி, அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள், அதே போன்று இறுதி ஊர்வலம் நேரத்தில் மரியாதை செலுத்த முடியாமலும் பங்கேற்க முடியாமல் இருந்திருக்கக்கூடிய நபர்கள் இன்று நேரடியாகவே இந்த நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.